வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது நான் எடுத்து வச்சிருக்கிறது கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தழையில எப்படி இருக்குன்னா, இந்த முன்னாடி இருக்கிற தழைலாம் நான் பௌர்ணமி சமையல் பண்ண போனப்போ, அந்த முன்னாடி இருக்கிற தழைலாம் நான் சமையலுக்கு போட்டுட்டேன். இப்போ அந்த தண்டு தான் இருந்துச்சு. தண்டு இவ்வளோ இருந்துச்சு. நிறைய இருக்கு பாருங்க. இந்த இவ்வளோ தண்டு இருந்துச்சு. இதை எதுக்கு வீணாக்கணும்னு சொல்லிட்டு இதை இப்போது ஊறுக்கு அரைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது முதல்ல புளி, இதுக்கு தேவையான அளவு, அதுக்கப்புறம் உப்பு, பூண்டு, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டால் நல்லா இருக்காது. அதனால் காஞ்ச மிளகா 12 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எதுக்கு காரம் வேணுமோ, எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் இந்த தண்டுங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி மிளகா கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒரு 12 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொத்தமல்லி தழை, உப்பு, மிளகா, புளி, பூண்டு 1 2 3 4 5 பொருள் தான். இந்த 5 பொருளும் வச்சு நம்ம சட்னி அரைச்சிடலாம். இதை எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சு நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எப்போ வேணுமோ அப்போ தொட்டுக்கலாம். சாதத்துக்கும் போட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தோம் நம்ம இதை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிடலாம். இதை அரைச்சிட்டேன். உப்பு, மிளகா, புளியெல்லாம் இதை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிருவோம். அடுப்பை பற்ற வச்சு கேஸில் தான் வைக்கிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லெண்ணெய். ஊறுகாய்க்கெலாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு இது காஞ்ச உடனே, இது வெடித்த உடனே இப்போ இதில் போட்டு நம்ம இதை தாளிச்சிடுவோம். கடுகு வெடிக்குது. வெடித்த உடனே இதை அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி தழையை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சாச்சு இந்த கொத்தமல்லி தழையை. இப்போ இதை ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். பச்சையாக இருக்கும் வதக்காத்தினால. இப்போ இதில் எண்ணெய் நம்ம எவ்வளோ வேணாலும் ஊற்றி வதக்கி அள்ளி வச்சுக்கணும்னா நம்ம எத்தனை நாள் வேணாலும் மாதக்கணக்காக வச்சுக்கலாம். நம்ம தழைக்கேற்ற திட்டமாக போடணும். உப்பு, மிளகா, புளி தான், வேறு எதுவும் போட தேவையில்ல. இதை போட்டு நம்ம நிறைய நாள் வச்சுக்கலாம். பருப்பு போடணுன்னா அன்றைக்கே 2 நாள்லேயே காலி பண்ணிடணும். பருப்பு போட்டால், பருப்புலாம் சேர்த்தாக்கா நிறைய வரும். நமக்கு கொஞ்சமாக வேணும்னாக்கா இந்த மாதிரி வச்சு ரொம்ப நாள் வச்சுக்கலாம். இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் வேக விட்டு இறக்கிடணும். இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி காம்பு தானேன்னு சொல்லிட்டு போட தேவையில்ல. கீழே போடாமல் இதையும் அரைச்சி, தழை இல்லைன்னாலும், தழை கொஞ்சமாக இருக்குது, தழை இல்லைனாலும் இதை அரைச்சி, இந்த பாருங்க வெறும் தண்டு தான், கொஞ்சம்தான் தழை இருக்குது. இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். புதினா ஊறுகாய். எண்ணெய் இந்த மாதிரி மிதக்கணும். இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி தாளித்து இப்படி சொட்டுது பாருங்கள் இந்த கரண்டியில்.
அந்த மாதிரி நல்லா வேக வச்சு இதை வந்து நம்ம இந்த டப்பாவில் தான் நான் எடுத்து வைக்க போகிறேன். இந்த டப்பாவில் எடுத்து வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அப்பப்போ கொஞ்சம் எடுத்து எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் ஊற்றி, இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த எண்ணெயை கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு ஊற்றிக்கலாம்.